உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பெரியப்பா, என்ன இன்னும் பெரியமாவை காணோம்? அதான் அகிலாவை கூப்பிட துர்காவும் கௌரியும் போயிருக்காங்கல்லப்பா. இப்ப வந்துருவாங்க. டேய் அசோக், உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா? நீ வேணா போயிட்டு வா, நான் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா, எங்க இன்னும் காணுமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன கௌரி? சித்தப்பா, பெரியம்மா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்? கை விரல்லாம் எரியுது, உடனே டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பெரியப்பா வாங்க, உடனே போய் பார்த்துட்டு வரலாம். சரி வா போலாம். ஐயோ ஐயோ அத்தை, அத்தை. பெரியமா என்னாச்சு பெரியமா? அகிலா, என்ன இதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? என்னங்க, எனக்கு கையில எரியுதுங்க, கை வீங்கி அங்கங்க வலிக்குதுங்க. டாக்டரை கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா உடனே வலி எரிச்சல் எல்லாம் குணமாகும். 10 விரல்லையும் எலுமிச்சம் பழத்தை வச்சு எப்போ எனக்கு சரியா வருது? பெரியமா, இதுக்கு முன்னாடி யாருக்கு எதுவா இருந்தாலும் டாக்டரை கூப்பிட்டது இல்லையா? இல்ல உங்களை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது இல்லையா? எங்கேயாவது 10 விரலையும் நகை சுத்தி வந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் வந்திருக்கு? தப்பு உங்க மேலதானே. நீங்க சாமி புத்தகத்தை தூக்கி எறிய பார்த்திருக்க கூடாது. அதோட விளைவு தான் கை 2 இப்படி வீங்கி இருக்கு. துர்காவும் கௌரியும் சொல்றாங்கல்ல, கேளுங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. துர்கா சொன்ன மாதிரி விரல்ல எலுமிச்சம்பழத்தை மாட்டிக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு வலி குறையலன்னா சொல்லுங்க, டாக்டரை வர வைப்போம். பெரியப்பா என்ன சொல்றீங்க? ஆமா அசோக். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.